ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய அன்றாட உலக வாழ்க்கையிலே உபத்திரவம் உண்டு. உங்களுக்கு வரும் உபத்திரவங்களை கண்டு அஞ்சாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்து விட்டார். ஆகையால் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஜெயிப்பீர்கள். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்குள் நிலை கொண்டிருக்கும். கவலைப்படாதிருங்கள். சங்கீதம் 119, 67, 71 தாவீது ராஜா, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கையில் உபத்திரவங்கள் வருவதற்கு முன்பு அவர் வழி தப்பி நடந்ததாகவும், உபத்திரவங்கள் வந்த பின்பு கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டதாகவும் சொல்லுகிறார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் வரும் உபத்திரவங்கள் நம்மை சரிப்படுத்துகின்றன, நம்மை கர்த்தரண்டை இன்னும் கிட்டி சேரும்படி வழி நடத்துகின்றன. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். தாவீதை போல நான் உபத்திரவப்பட்டது நல்லதென்று சொல்லுங்கள். 1 சாமுவேல் 30:6 நாம் வாசிப்போம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது சிக்லாக்கிலே இருந்தபோது ஒரு துயர சம்பவம் நடக்கிறது. தாவீது அங்கே இல்லாத நேரத்தில் அமலேக்கியர் சிக்லாக்கு விரோதமாக வந்து அந்த பட்டணத்திற்கு தீ வைத்து விட்டு அங்கிருந்தவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீது எல்லாவற்றையும் இழந்து அவமானப்பட்டு நிற்கிறான். அவனோடு இருந்தவர்கள் கூட அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மிகவும் நெருக்கப்படும் அந்த சூழ்நிலையில் தாவீது செய்தது என்ன தெரியுமா? தாவீது தன்னை கர்த்தருக்குள் திட்டப்படுத்தி கொண்டான். பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறான். கடைசியிலே அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்கிறான். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள் உங்களை நெருக்கும் போது சோர்ந்து போகாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். தாவீதை போல உங்களை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தப்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள். அப்பொழுது நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். அப்போஸ்தலர் 14:22 நாம் வாசிப்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனதை தளர விடாதிருங்கள். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். இங்கே எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் கடந்து போகும். திடன் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் சந்திக்கிற இந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். உங்களோடு போராடும் பிசாசை நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த வியாதி உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் நிச்சயம் சுகமாவீர்கள். இந்த இழப்பு உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. மறுபடியும் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள். இந்த உலகத்தை ஜெயித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். நீங்களும் நிச்சயம் ஜெயிப்பீர்கள். ஜெபிப்போம்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா உபத்திரவங்களையும் மேற்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். நீர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, சிக்லாகிற்கு விரோதமாக வந்தவர்கள் யார்? ஏ பெலிஸ்தர், பி அமலேக்கியர், சி மோவாபியர், டி பெரிசியர். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.